ஜாக்குங்க இவனுக்கு பேய்களை பாக்குற சக்தி இருக்கும். ஒரு நாள் ஒரு பொண்ணு லிப்டுக்குள்ள வந்து லிப்ட் க்ளோஸ் ஆகுற டைம்ல திடீர்னு லிப்ட் ஓபன் பட்டனா அழுத்துறான். அந்த டோரும் அப்படியே ஓபன் ஆகுது. ஆனா வெளியே யாருமே இருந்துக்க மாட்டாங்க. இவர் ஏன் இப்படி விசித்திரமா பண்றாருன்னு சான் யங் யோசிச்சுட்டு இருக்கிறான். உடனே அவன் கிட்ட யாராவது லிப்டுக்குள்ள இப்போ வரப்போறாங்களான்னு கேக்குறான். அப்போ அவன் அது உனக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்றான். அதை கேட்டதும் சான் யங் கொஞ்சம் பயப்படுறான். உடனே அந்த லிப்ட சுத்தி எல்லா இடமும் கவனமா பாக்குறான். ஆனா மிரர்ல தெரிஞ்ச ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்த பொண்ணு அவளையே உத்து பார்த்துட்டு இருக்கிற விஷயம் அவளோட கண்ணுக்கு தெரியல. அந்த இடமே ரொம்ப திகில் ஊட்டுற மாதிரி மாறுது. உடனே அவன் பயந்து போய் லிப்ட் டோர் ஓபன் ஆனதும் வேகமா அங்க இருந்து வெளியே போறான். சான் யங் ஜாக்க மீட் பண்றது இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. இதுக்கு முன்னாடி ஜாக் ஒரு டைம் அவ ஒர்க் பண்ற இடத்துக்கு போயிட்டு அவளோட நிழலை கவனிக்கிறதுக்காக தனியா கூட்டிட்டு போயிருப்பான். அவளோட நிழல் முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப பெருசாகி இருக்கும். அதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் அவளை சுத்தி இருக்கிறவங்க தொடர்ந்து சாக போறாங்கன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவளோட எதிரிகள் கூட விசித்திரமான வழிகள்ல இறந்து போவாங்கன்னு சொல்றான். ஜாக் சான் யங்கோட பாடிக்குள்ள ஒரு பயங்கரமான ஆவி புகுந்திருக்குதுன்னு சொல்றான். இதையெல்லாம் கேட்டுட்டு சான் யங் பயங்கர ஷாக் ஆகுறான். அவ ஜாக் கிட்ட எதுவும் பேசாம இதுக்கப்புறம் என்ன தேடி இங்க வந்து தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அமைதியா அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா ஜாக் விடாம அவளை ஃபாலோ பண்ணி போறான். ஜாக் அவளுக்கு முன்னாடி ஒரு ஹெல்ப் பண்ணிருப்பான். அதை சொல்லி காமிச்சு அவ கூட முக்கியமான விஷயம் கொஞ்ச நேரம் பேசணும்னு சொல்றான். கடைசியில அந்த பொண்ணும் அதுக்கு ஒத்துக்கிறான். அவங்க வர்ற வழியில ஜாக் முழுக்க பேய்கள், ஆவிகள், அமானுஷ்ய சக்திகளை பத்தி பேசிக்கிட்டே வந்திருப்பான். அவன் அவளுக்குள்ள இருக்கிற ஆவி ரொம்ப பயங்கரமானதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனா அவன் சொல்ற எதையும் காதலையே வாங்க மாட்டேங்கிறான். அங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம்னு பார்த்துட்டு இருக்கான். ஆனா ஜாக் அவளை அவ்வளவு ஈஸியா விடுறதா இல்ல. சமீபத்துல அவளுக்கு ஏதாவது பயங்கரமான விஷயம் நடந்துச்சா அல்லது பயமுறுத்துற மாதிரி ஏதாவது இடத்துக்கு போனாலான்னு விசாரிக்கிறான். இப்போ அவ பயங்கரமா கோபப்பட ஆரம்பிக்கிறான். அவ பேய்கள், ஆவிகள் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம நடந்து போயிடுறான். இதை கேட்டு அவன் எதுவும் சொல்ல முடியாம அப்படியே நிக்கிறான். கடைசியில அவ போகும்போது இன்னைக்கு நைட்டு மிரர்ல உன்னோட ஃபேஸ பாரு, அப்போ நான் சொல்றது உனக்கு புரியும்னு கத்துறான். அன்னைக்கு நைட்டு 2 போலீஸ் அவளோட வீட்டுக்கு வராங்க. அவங்க அவகிட்ட ஒரு போட்டோவை காட்டி அதுல இருக்கிறவர் திடீர்னு மர்மமான முறையில இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. ஜாக் சொன்ன மாதிரியே அந்த போட்டோல இருந்தவன் அவளுக்கு தெரிஞ்சவனா தான் இருந்திருப்பான். அதை கேட்டதும் அவன் பயங்கர ஷாக் ஆகுறான். போலீஸ் அவன் மேல சந்தேகப்பட்டு அவகிட்ட ஜனவரி 2ஆம் தேதி எங்க போயிருந்தீங்கன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே அவளோட அம்மா அவ அன்னைக்கு நைட்டு முழுக்க வீட்டுல தான் தூங்கிட்டு இருந்தான்னு சொல்றாங்க. அதுக்கு மேல அதிகமா விசாரிக்காம போலீஸ் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ அவளுக்கு ஜாக் சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வந்து உடனே மிரரை எடுத்து அவளோட ஃபேஸ பாக்குறா. அப்போ அவளோட கண்ணுக்கு கீழே திடீர்னு கருவளையங்கள் மோசமா வந்திருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான்.